ஹே ஆல், எங்க வீட்ல லாங் டிராவல் பண்றோம், ஒரு 3 வேளைக்கு சமைச்சு கொண்டு போறோம்னா கம்பல்சரி இந்த ஒரு தக்காளி ஊறுகாவை நாங்க செஞ்சு கொண்டு போயிருவோம். இது இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கூடயுமே அட்டகாசமா இருக்கும். 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, இது ரெண்டத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ போல தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப அந்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி இது கூடவே ஒரு 10 வரமிளகாவை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்ததை இதுல எடுத்து ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு மிளகாய் தூள்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்கா வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊத்திக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி நல்லா திக்கா கரைச்சி ஊத்திக்கோங்க. இப்ப உப்பு பத்தலன்னா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு திக்கா வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 2 ஸ்பூன் கடுகு, அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 4 போல வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். இப்ப நம்ம ஊறுகால இதை எடுத்து ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி.